சுவாமியை சரணமையப்பா. நான் ஜோதிட முனைவர் டாக்டர் ஜெகதீசன். நேற்றைய பதிவில் என்னென்ன திதியில பிறந்தா என்னென்ன குணாசியங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு முகூர்த்தத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த முகூர்த்தத்தை நீங்க வாழ்க்கையில கடைபிடிச்சுக்கங்க. எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தோணுமோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. அந்த முகூர்த்தத்துக்கு பேர் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அபிஜித் முகூர்த்தம்னு பேருங்குது. இந்த அபிஜித் முகூர்த்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முகூர்த்தம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு கால அளவு, அதை குறிக்கிறத முகூர்த்தம். அதாவது 48 நிமிஷம் கொண்டது ஒரு முகூர்த்தம். பகல்ல 15 முகூர்த்தம், இரவுல 15 முகூர்த்தம், மொத்தம் பாத்தீங்கன்னு சொன்னா 30 முகூர்த்தம் கொண்டது ஒரு நாள். இந்த 30 முகூர்த்தத்துக்குமே வெவ்வேறு பேர் இருக்கு. அதுல 8வது முகூர்த்தத்துக்கு பேர் தான் இந்த அபிஜித் முகூர்த்தம்னு பேரு. இந்த அபிஜித் முகூர்த்தம் எந்த டைம்ல வரும்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே டெய்லி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலையில 11:36 இருந்து 12:24 வரைக்கும் இருக்கிறது கால அளவு பாத்தீங்கன்னு சொன்னா அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த டைம்ல ராகு காலம் வந்தாலும் சரி, யமகண்டம் வந்தாலும் சரி, அஷ்டமி வந்தாலும் சரி, நவமி வந்தாலும் சரி, சதுர்த்தி வந்தாலும் சரி, அமாவாசை வந்தாலும் சரி, எந்த தோஷமும் இந்த டைமுக்கு கிடையாது. இந்த 48 நிமிஷத்துக்கு கிடையாது. அப்போ நீங்க ஏதோ ஒரு வேலையை ஒண்ணு அமாவாசையில செய்ய வேண்டியது இருக்கலாம், அஷ்டமியில செய்ய வேண்டியது இருக்கலாம். இதை தவிர்க்கவே முடியலன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம்ல நீங்க பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த டைம்ல லட்சக்கணக்கான தோஷங்கள் இருந்தாலும் இந்த முகூர்த்தத்துல பண்ணின்னு சொன்னோம்னா அது சரியாகும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த விதமான முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் இந்த அபிஜித் முகூர்த்தத்துல நீங்க பண்ணிக்கங்க. அது தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் வேலை செய்யாது. அந்த 48 நிமிஷத்துக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. இது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்க வாழ்க்கையில யூஸ் பண்ணிக்கங்க. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அனுபவ ரீதியா அனுபவிச்சு பார்த்து ஒருத்தருக்கு சொல்லி அது சக்சஸ் ஆன விஷயத்த மட்டுமே உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன். நானா எந்த விஷயத்தையும் சொல்றது இல்லை. சாஸ்திரத்துல சொன்னதை ஒருத்தருக்கு சொல்லி அவங்க சக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட நான் பதிவே சொல்றேன். அப்போ நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொன்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வாழ்க்கையில நீங்க சக்சஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.